இயேசப்பாடு அன்பார்ந்த பிள்ளைகளுக்கு என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். யாராவது உங்களுக்கு சொன்னா கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன தோணும்? எங்களுக்கு எவ்வளவோ கவலை இருக்கு, எங்களுக்கு எவ்வளவோ விஷயம் இருக்கு, எங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க யோசிப்பீங்களா? இல்லைன்னு சொன்னா ஆமா, கவலைப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி நீங்க யோசிப்பீங்களா? சரி, என்னுடைய அன்பார்ந்த பிள்ளைகளே, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வரேன் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 34ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதியை உங்களுடைய வேதாகமத்தை நீங்க திருப்பி பாருங்க. இதுல இந்த குறிப்பிட்ட இந்த பகுதியில என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பகுதியில என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கவலைப்படாதீங்கன்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு. யாருக்கு சொல்றாரு? நமக்கு சொல்றாரு. நம்ம கவலைப்படுறோமா பிள்ளைல? ஆமா, எக்ஸாம் வந்தாலே நமக்கு கவலையா தான் இருக்கும். இப்படா இந்த எக்ஸாம் முடியும், நான் எப்படி இந்த எக்ஸாம் எழுதுவேன், நான் எப்படி இந்த எக்ஸாம்ல நல்ல ஸ்கோர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தோணும். அப்படி இல்லைன்னு சொன்னா, எங்கேயாவது எங்களுக்கு போகணும்னு சொல்லி தோணிச்சுன்னா, ஒரு கல்யாண வீட்டுக்கோ இல்லாட்டி ஏதோ ஒரு பார்ட்டிக்கோ போகணும்னு சொன்னா, நான் என்ன உடுத்துவேன், நான் எப்படி உடுத்துட்டு போவேன் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். மற்றவங்க எல்லாம் அழகா வருவாங்க, அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி நானும் உடைகளை அணிந்து போகணும்னு சொல்லி உங்களுக்கு தோணும். அப்படியும் இல்லைன்னு சொன்னா, என்ன சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்றது உங்களுக்கு கவலையா இருக்கும். இந்த நாளும் நான் இந்த சோறும் இந்த இட்லியும் இந்த தோசையும் தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இதை தவிர்த்து எனக்கு ஒன்றும் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஒரு சாப்பாடை குறித்து ஒரு கவலை தோணும். இது எல்லாமே முக்கியமான கவலைகளா பிள்ளைகளா? கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? சரி, இன்னைக்கு இந்த பகுதியில் நான் உங்களுக்கு சொல்ல வரேன், நாங்க எங்களை குறித்து கொஞ்சம் புடமிட்டு பார்ப்போம். சரியா? அப்படின்னு சொன்னா நாங்க எங்களையே குறித்து கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நாங்க உண்மையாலுமே எதுக்கு கவலைப்படுறோம்னு சொல்லி. நாங்க சாப்பாட்டுக்காக கவலைப்படுறோமா, நாங்க உடுக்கிற உடைகளுக்காக கவலைப்படுறோமா, என்ன நாங்க உண்மையாலுமே கவலைப்படுறோம் அப்படின்னு சொல்லி. இப்ப பிள்ளைகளா, நீங்க எங்கேயாவது போயிருக்கிற நேரத்துல, இல்லாட்டி உங்களோட வீட்டுக்கு முன்னாடி, இல்லாட்டி உங்களோட தோட்டத்துல, இல்லைன்னு சொன்னா நீங்க எங்கேயாவது பறவைகள் நிறைய இருக்கிறது பார்த்துருக்கீங்களா? அந்த பறவைகள் சாப்பாடு உண்றது, அந்த பறவைகள் ஒரு சுதந்திரமா பறந்து போறது நீங்க பார்த்துருக்கீங்களா? அது பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணி இருக்கும்? சந்தோஷமா தோணி இருக்கும். இந்த பறவை பாருங்களேன் எவ்வளவு ஜாலியா சுத்துது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணி இருக்கும். பாருங்க அந்த பறவை எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தோணி இருக்கும். இப்ப பிள்ளைகளா, பறவைகள் பறவைகள் எப்பயாவது நீங்க கண்டிருக்கீங்களா? சாப்பாடு எல்லாம் சேமிச்சு அவங்க வீட்டுல வச்சிருக்காங்க. அப்படிலாட்டி சாப்பாடு எல்லாத்தையும் சேமிச்சுட்டு சமைச்சு மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பறவைகள் எப்பயாவது யோசிச்சிருக்கா? இல்ல. பறவைகள் அன்னன்னைக்கு பறவைகளுக்கு என்ன கிடைக்குதோ அதைத்தான் பறவைகள் உண்மையாலுமே உண்ணுறது. ஏன்? பறவைக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. ஏன்னா படிச்ச ஆண்டவர் பறவைகளை போஷிக்கிறார். அப்ப நாங்க யாரு? எங்களை யாரு படிச்சா? எங்களையும் படிச்சது எங்களுடைய ஆண்டவர். அப்ப நாங்க ஏன் இதுக்கு மட்டும் இவ்வளவோ கவலைப்படுறோம், இவ்வளவோ யோசிக்கிறோம்? ஏன்? இங்க 2 விஷயம் நான் பார்க்குறேன். ஒன்று விசுவாசம், ஒன்று பயம். பயம் இருந்தா விசுவாசம் இல்லை, விசுவாசம் இருந்தா பயம் இல்லை. இது 2ல நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு சொல்றது நம்மளே கேள்வி கேட்போம். சரியா? இப்ப நாங்க இந்த வேதாகம பகுதியை பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகளா, இந்த பகுதியை நிறைய நேரம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய நேரம் இதை படிச்சிருப்பீங்க. இன்னைக்கு கொஞ்சம் நான் நினைக்கிற ஒரு கொஞ்சம் வித்தியாசமா உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி. இப்ப நாங்க கவலைப்படும் போது, இப்ப நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து யோசிங்க. நீங்க கவலைப்படும் போது உங்களோட உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் உங்களுக்கு என்ன தோணும்? உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் தோண செய்யாது. உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் அந்த கவலைனால உங்களை அப்படியே மூடி இருக்கும். உங்களுக்கு சிந்தனை செய்ய முடியாது, உங்களுக்கு பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் எந்த நேரம் பார்த்தாலும் தூக்கமா வரும். அதுக்கப்புறம் சந்தோஷமே இல்லாம போறோம், மற்றவங்களோட கதைக்கிற அந்த உரையாடல்கள் இல்லாம போயிடும். இப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டமே கொஞ்சம் குழம்பிடும்.
அப்போ உங்ககிட்ட இருக்கிற ஒரே கேள்வி என்னன்னா, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? ஏன் எனக்கு இவ்வளவு கவலை? ஏன் எனக்கு இத்தனை பிரச்சனை? இது மட்டும்தான் தோணும். இந்த பிரச்சனைக்கு விடை உங்களுக்கு தெரியாது. இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வரணும்னு தெரியாது. இந்த பிரச்சனையில இருந்து எப்படி நான் முன்னேறி போகணும்னு சொல்றது, உங்களை அந்த கவலை உங்களை அப்படியே சூழ்ந்து இருக்கு. அப்போ உங்களுக்கு சிந்திச்சு செயல்பட முடியாது. இப்ப இதை நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, இப்ப நீங்க சயின்டிபிக்கலா நீங்க உங்களைய பாத்தீங்கன்னு சொன்னா, நாங்க கவலைப்படும் போது, இப்ப நீங்க எல்லாரும் ரொம்ப ஆஸ் யூஷுவலா கேள்விப்படுறீங்க, நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன், நான் ரொம்ப டிப்ரெஷனா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுடைய மூளை வேலை செய்து இல்லை. ஏன்னா உங்களை அந்த கவலைன்னு சொல்ற அந்த ஸ்ட்ரெஸ் சொல்ற ஹோமோன் மட்டுமே உங்களையே அந்த டைம்ல அந்த ஹோமோன் தான் உங்களையே கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு. அப்போ உங்களை சிந்திச்சு செயல்பட உங்களால முடியாது. சரியா? அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஏசப்பா சொல்றாரு, நீங்க இன்றைய நாளே குறிச்சு மட்டும் யோசிங்க. இன்றைய நாளைக்கு நீங்க இருக்கிறத அனுபவிங்க. இன்றைய நாளைக்கு நீங்க சந்தோஷமா இருங்க. நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன் சொன்னாரு? சும்மா சொல்லிட்டு போறாரு அப்படின்னு நினைச்சீங்களா? இல்ல. ஏசப்பாக்கு தெரியும், தன்னுடைய பிள்ளைகளை அவர் படைக்கும் போதே தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன வேணும் எது வேணான்னு சொல்லி. அப்ப ஏசப்பா சொல்றாரு, நீங்க இன்றைய நாளை குறிச்சு மட்டும் சந்தோஷமா வாழுங்க அப்படின்னு சொல்லி. பாருங்க அந்த பறவைகளை பாருங்க, சில நேரம் பூக்கள், காட்டுல பூக்கள் அழகா பூத்து இருக்கும். அப்ப அந்த பூக்கள்லாம் என்ன செய்தது? தண்ணி ஊத்தி உரம் போட்டு வளர்த்தாங்களா? இல்ல. படைச்ச ஆண்டவர் அதுக்கு போஷிக்கிறார். அதே மாதிரிதான் இப்ப நீங்களும் கவலைப்பட்டேன்னு என்ன நடக்க போகுது? ஒண்ணுமே நடக்க போறது. சரியா? உங்களுக்கு ஒண்ணு நடக்கும், உங்களோட மூளை வேலை செய்யாம போயிடும். நீங்க யாரு சொல்றது உங்களுக்கு அறியாமையே போயிருவீங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, ஏசப்பா ஏன் எங்களை கவலைப்பட வேணாம்னு சொன்னான்னு தெரியுமா? அதுக்கு நாங்க சயின்டிபிக்கலா பார்த்தோம்னு சொன்னா, நமக்கு எங்களுடைய சரீரத்துல 2 ஹோமோன்ஸ் இருக்கும். சரியா? இந்த 2 ஹோமோன் என்னன்னு சொன்னா, ஒன்று டோபமைன், ஒன்று செரோட்டோனின் சொல்ற இந்த ஹோமோன். இந்த ஹோமோன் ரெண்டுமே நாங்க கவலைப்படாம இருக்கும் போது, அந்த ஹோமோன் எங்களுடைய சரீரத்துல சுரக்கும் போது எங்களுக்கு அமைதி, சந்தோஷம், எங்களுடைய மூளை செயற்பாடும் ரொம்ப அதிகமா வேலை செய்யும். நாங்க அடுத்தது என்ன செய்ய போறோம், இந்த வாழ்க்கையை எப்படி உயர்த்து போகணும் அப்படின்னு சொல்ற சிந்தனைகளை உயர்த்தும். உங்களையே கீழ் நோக்கி போகாம உங்க மேல் நோக்கி இந்த ஹோமோன்ஸ் வேலை செய்யும். இப்ப நீங்க கவலைப்பட்டீங்கன்னு சொன்னா இந்த 2 ஹோமோன் உங்களுக்கு வேலை செய்யாது. அப்ப இது 2 வேலை செய்ய என்ன நடக்கும்? உங்களுடைய மூளை வேலை செய்யறது குறையும். அந்த கவலை மட்டுமே தான் உங்களை சூழ்ந்து இருக்கும். ஏசப்பாவும் அதனாலதான் சொல்றாரு, நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா படைச்ச ஆண்டவருக்கு தெரியும் தன்னுடைய பிள்ளைகளை போஷிக்க. பறவைகளை பார்க்கிலும் பூக்களை பார்க்கிலும் நாங்க மேலானவர்கள். எங்களை போஷிக்க எங்களுடைய ஏசப்பா எங்களுடைய ஆண்டவருக்கு தெரியும். இப்ப நான் இந்த பகுதியில நான் உங்களுக்கு 2 விஷயம் காட்டுறேன். வேதாகம எப்படி நமக்கு சொல்லுறாங்க கவலைப்பட வேணாம்னு சொல்லி, அதே விஷயம் அறிவியலாகவும் சொல்லப்படுது. அது எப்படின்னு சொல்றேன், நான் மிக இலகுவான விதத்துல உங்களுக்கு சொல்றேன். கவலைப்படாதீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க கவலைப்படாம இருக்கும் போது ஸ்ட்ரெஸ் குறையும். சரியா? தேவனை விசுவாசிங்கள். தேவனை விசுவாசிக்கும் போது உங்களுடைய மூளைக்கு சக்தி பெருகும். சரியா? நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க பிரார்த்தனைகள் செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இருக்கிற டென்ஷன் எல்லாம் குறைஞ்சு நீங்க அமைதியாகுவீங்க. நீங்க ஜெபம் பண்ண உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள இருக்கிற அந்த இடைவெளி ரொம்ப சக்தி வாய்ந்ததா மாறும். அப்ப நீங்க அமைதியாகி உங்களுடைய மூளைக்கு ஒரு பெரிய ஒரு பலனை கொடுக்குறீங்க. தேவனை முதலில் நீங்க தேடுங்க, அப்போ உங்களுடைய வாழ்க்கை புதிதாக மாறும். சரியா? பிரச்சனையை தேடி போகும்போது உங்களோட வாழ்க்கை மாறாது, இன்னமும் இடியாவ சிக்கலா மாதிரி தான் உங்களோட வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும். அப்ப நீங்க தேவனை தேடும் போது உங்களுடைய வாழ்க்கை புதிதாகவே மாறிடும். சரியா? இன்றைய நாளுக்கு நீங்க வாழுங்க.
இன்றைய நாளுக்கு நீங்க வாழும்போது உங்களுக்கு கவலை வராது, சோர்வு வராது. இது எல்லாமே உங்களுக்கு குறையும். அப்ப நீங்க இன்றைய நாளைக்கு குறிச்சு நீங்க சந்தோஷமா உங்களுடைய செயற்பாடுகளை செய்துட்டு போவீங்க. இப்ப இந்த பகுதியில உண்மைக்கு விசேஷமாக நான் இந்த பகுதியை நான் எடுக்க காரணமும், இந்த பகுதியில உண்மையாலுமே ஏசப்பா எங்களுக்கு அறிவியல் மூலமா எங்களுக்கு இது அவர் படைத்த பிள்ளைகளோட சரீரம் எப்படி இருக்கும், அது செயல்பாடுகள் எப்படி இருக்கும்னு சொல்லி கொடுத்திருக்காரு. ஆனா நாங்க அது தெரியாம எங்களுக்கு எப்படி விருப்பமோ நாங்க அதைப்படித்தான் செய்திருக்கோம். ஸோ இது வரைக்கும் பிள்ளைகளா நீங்க கவலைப்பட்டிருந்தீங்கன்னா, சோர்வடைந்திருந்தீங்கன்னா பரவாயில்ல, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் ஏன்னா நாங்க வேதாகமம் படிக்கும் போது வேதாகமத்துல இருக்கிற ஒவ்வொரு வசனமும் எங்களுடைய இருதயத்திலையும் எழுதப்படணும். அப்ப நாங்க அதன்படி நடக்கும் போது எங்களோட வாழ்க்கை மாறும். இன்னைக்கு இப்ப நீங்க எல்லாரும் படிக்கிற பிள்ளைகளா உங்களுக்கு தெளிவா நான் சொல்லி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நீங்க பயன்படுத்துங்க. அவர் சொல்றாரு கவலைப்படாதீங்க. ஏன்னா எங்களோட இருக்கிற ஆண்டவர் ஜீவனுள்ள ஆண்டவர். நாங்க ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது எங்களுக்கு எந்த குறைவுகளும் உண்டாகாது. குறைவுகளும் நிறைவாக. இப்ப நாங்க ஜெபம் பண்ணுவோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்க ஆசீர்வதித்து வழிநடத்தின கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு எப்போது இருங்க. நீங்க எங்களோடு இடைப்படும் போது எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே மேல் நோக்கி போக கர்த்தர் கிருபை செய்து வழிநடத்தும் அப்பான்னு ஜெபிக்கிறேன். ஜீவனும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே. ஆமென்.